இந்த நிகழ்வை தடை செய்ய வேண்டும் என்று கோரி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சகோதரர் திருமாறன் கட்சியைச் சேர்ந்தவர்கள் காவல்துறையிடம் மனு அளித்திருக்கிறார்கள். சகோதரர் திருமாறனுக்கும் அவரது கட்சி நண்பர்களுக்கும் நமது கோரிக்கை என்னென்னா, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்னு கட்சி பேரை வச்சுருக்கீங்க. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் கொள்கை அறிக்கையை படியுங்கள். நேதாஜி அவர்கள் கொள்கை என்ன, அவர் என்ன அரசியல் பேசினார் என்பதை படியுங்கள். முத்துராமலிங்க தேவரின் கொள்கை என்ன, அவர் முன்வைத்த அரசியல் என்ன என்பதை படியுங்கள். நிறைய ஃபார்வர்ட் பிளாக்கோட தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. 1952, 57 தேவர் இருக்கிற காலத்தில் எல்லாவற்றையும் அவர்கள் படிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இக்கூட்டத்தின் வாயிலாக வைத்து சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். சமீபத்தில் சென்ற ஆண்டு ஒரு முருக பக்தர்கள் மாநாடு என்ற ஒரு மாநாடு போன வருஷம் ஜூன் 22ஆம் தேதி இங்கே மதுரையில் ரிங் ரோட்டில் அம்மா திடலில் நடந்தது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், RSS அமைப்பின் தென் பாரத தலைவர் வன்னியராஜன், சிரவை ஆதீனம் உள்ளிட்ட பலரும், அண்ணாமலை, இப்படி நிறைய பேர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு 2 நாட்கள் முன்பு மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பில் இதே தமிழ் சங்கம் முன்பு மதுரையில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி ஒரு மனித சங்கிலி போராட்டம் நடந்தது. அந்த மனித சங்கிலி போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டார். இயக்குனர் அமீர் உள்ளிட்ட பல்லாயிரம் பேர் அதிலே கலந்து கொண்டார்கள். அந்த மனித சங்கிலியில் தோழர் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தார். ஜூன் 22ஆம் தேதி இந்து முன்னணி நடத்துகின்ற முருக பக்தர்கள் மாநாடு என்பது சமய மாநாடு அல்ல. தென் தமிழகத்திலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முக்குலத்தோர் சமூகத்தை குறிவைத்து முக்குலத்தோர் வாக்குகளை பெற வேண்டி நடத்தப்படும் ஒரு மாநாடு என்று அவர் பேசினார். 2 நாட்கள் கழித்து நடந்த மாநாட்டில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் முத்துராமலிங்க தேவர் பெயரை குறிப்பிட்டு பேசினார். அந்த மேடையில் கிருஷ்ணசாமி இல்லை, ஜான் பாண்டியன் இல்லை. அதற்கு முன்பு RSS, இந்து முன்னணி, சங் பரிவார் ஒருங்கிணைந்த அத்தனை மேடையிலும் அவர்கள் இருந்தார்கள். இந்த மேடையில் மட்டும் அவங்க கிடையாது. RSS, சங் பரிவார் அமைப்புகள் எப்படியான அரசியலை தமிழகத்திலே நகர்த்துகிறார்கள் என்பதற்கான ஒரு துலக்கமான உதாரணம் தான் எப்போ கிருஷ்ணசாமியை பயன்படுத்தணும், எப்போ ஜான் பாண்டியனை பயன்படுத்தணும், எப்போ தேவர் சமூக தலைவர்களை பயன்படுத்த வேண்டும், ஏன் OPS எப்போ பயன்படுத்தப்படணும், எப்போ தூக்கி எறியணும், சசிகலாவை எப்படி டீல் பண்ணணும், எல்லாமே சங் பரிவார அமைப்புகளுக்கு தெரியும். அந்த நுட்பமான அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கம்தான் இந்த கருத்தரங்கிற்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். வேற ஒன்றும் இல்லை. நம்ம இந்த கருத்தரங்கு தொடர்பாக வலதுசாரி சக்திகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இடதுசாரி பெரியார் சிந்தனையாளர்கள், தலித் சிந்தனையாளர்கள் ஒரு சிலர் விமர்சனங்களை வைக்கிறார்கள். அதையெல்லாம் விமர்சனங்கள் வைக்க வேண்டும் என்பதுதான் நமது கருத்து. ஆனால் என்ன சூழ்நிலையில் இந்த கருத்தரங்கம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடினா இப்படி ஒரு கருத்தரங்கம் நாம் நடத்த வேண்டிய தேவையும் அவசியம் இருந்திருக்காது. இன்னைக்கு சூழ்நிலையில் RSS என்ற ஒரு உலகின் மிகப்பெரிய பாசிச அமைப்பு, பார்ப்பனிய மேலாண்மையை வலியுறுத்தும் அமைப்பு, 3% பார்ப்பனர்களுக்கான அமைப்பு, இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியல், பழங்குடி, சிறுபான்மை மக்களை மோதவிட்டு
எப்போதும் அவர்கள் அதிகாரத்திலே இருப்பதை உறுதி செய்வதற்கான ஒரு இந்து ராஷ்டிரா என்ற பார்ப்பன ராஷ்டிராவை கட்டமைக்கும் வேளையில் தீவிரமாக போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகிற போது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தரங்கம் இந்த தலைப்பில் பேச வேண்டிய தேவையும் அவசியம் எழுந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். முத்துராமலிங்க தேவரை பொறுத்து நிறைய விமர்சனங்கள் இருக்குது, அதே போல் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கிற வேண்டியது ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக முத்துராமலிங்க தேவர் என்ற அடிப்படையில் என்ன மக்களிடம் கொண்டு செல்வது. ஏன்னா முத்துராமலிங்க தேவரை பெரிய சனாதனவாதியாகவும் சாதியவாதியாகவும் தேசியவாதியாகவும் இந்து தேசியவாதியாகவும் பார்ப்பன தேசியவாதியாகவும் கட்டமைத்து ஒரு அரசியலை தேவர் சமூக மக்கள் மத்தியில் சங் பரிவார அமைப்புகள் கொண்டு போகிறாங்க. அவர்கள் பொய்யான ஒரு வரலாற்றை கட்டமைக்கும் போது ஜனநாயக சக்தியில் என்ன செய்யணுமோ அதை தான் நாம் செய்ய வேண்டும் என்று தான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் தான் இது ஒரு முதற்கட்டமாக நாம் தேவரை வாசிக்கிறோம். ஆரம்பத்தில் மார்க்சியத்தை வாசித்த அளவு, பெரியார் அம்பேத்கரை வாசித்த அளவு முற்போக்கு சக்திகள் தேவரை வாசித்திருக்க மாட்டார்கள். ஆனால் இன்னைக்கு காலத்தின் தேவை கருதி எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டிய ஒரு தேவையும் அவசியம் இருக்கிறது. அப்படி வாசிக்கிற போது திறந்த மனதோடு அந்த விஷயங்களை பரிசீலிக்க வேண்டும் அப்படின்றதான். அதிலும் டாக்டிக்கலாக இதை எப்படி பயன்படுத்துறது, அவன் எப்படி பயன்படுத்துகிறான் அப்படின்றதான். அம்பேத்கரையே ஆர்எஸ்எஸ் கையில் எடுக்கிறது, அப்புறம் தேவர் எடுக்க மாட்டாங்களா? அப்போ அதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்குதா இல்லையா? தேவர் ஒரு சராசரி இந்து, முருக வழிபாட்டை ஏற்றுக்கொண்ட, வள்ளலார் வழியை ஏற்றுக்கொண்ட ஒரு சராசரி இந்து. அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தேவர் ஒரு சனாதன இந்துன்றாங்க. இப்போ சனாதன இந்துவா சாதாரண இந்துவா அப்படின்றதான் இங்கே பிரச்சனைக்குரிய விஷயம். நமது ஆணித்தரமான கருத்து தேவர் சனாதன இந்து அல்ல. அவரது பேச்சிலிருந்து, எழுத்திலிருந்து, வாழ்க்கை முறையிலிருந்து, அவர் கட்சியின் கொள்கையிலிருந்து அதை நம்ம நிறுவுவோம். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி 1939 நேதாஜி அவர்களால் தொடங்கப்படுகிறது. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட கொள்கை என்ன? ஒரு பக்கம் இப்படி வச்சுக்கிடுவோம், நேதாஜி தேவரின் கொள்கை. இன்னொரு புறம் அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் 1925 தொடங்கப்படுகிறது. அதற்கு முன்பாக இந்து மகாசபா தொடங்கப்படுகிறது. கோல்வால்கர் இருக்கிறார், சாவர்கர் இருக்கிறார். இந்த கொள்கையை இப்படி வச்சுக்கிடுவோம். இதில் காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸில் தான் நேதாஜி, தேவர், பெரியார் எல்லாருமே காங்கிரஸில் இருந்தாங்க. பெரியார் முன்னாடியே வந்துட்டார், நேதாஜியும் தேவரும் அடுத்து வராங்க. பெரியாரும் தேவருமே பல்வேறு கூட்டங்களில் பேசியிருக்கிறார்கள். 1952 தேர்தலில் 2 பேரும் ஒரு மேடையிலே பேசியிருக்கிறார்கள். தேவர் அவர்களை பெரியார் தேவகுமாரன் என்று தேவகுமாரன் பேசுவார் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. 2 பேருக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்திருக்கிறது. ஆனால் தேவைப்படும் நேரத்தில் 2 பேரும் சேர்ந்து இயங்கியிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியோடு கூட்டு வைத்து தான் பல்வேறு தேர்தலை தேவர் அவர்கள் சந்திச்சிருக்கார். 52 மதுரையோட 54 நடந்த இங்கே நகராட்சி தேர்தல், அன்னைக்கு மாநகராட்சியில் நகராட்சி 57 தேர்தல் திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அன்னைக்கு மார்க்சிஸ்ட் இல்லை, ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சு நிறைய ஜெயிச்சு 52 தேர்தல் இவங்க தான் மெஜாரிட்டி. காங்கிரஸை விட தேவர் உருவாக்கிய கூட்டணி தான் மெஜாரிட்டி. ஆனாலும் கவர்னர் அவங்கள ஃபஸ்ட்டு கூப்பிட்டு பதவியேற்க வைக்கிறார். இப்படி ஒரு வரலாற்றை அந்த கால சூழலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸை தீவிரமாக எதிர்த்தோம். இன்றைக்கி என்ன நிலைமை? இந்தியா கூட்டணியை தீவிரமாக ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. இப்போ பெரியார் ஒரு காலத்தில் காங்கிரஸில் இருந்தார், காங்கிரஸை எதிர்த்தார், வெளியே வந்தார், அப்புறம் காங்கிரஸை ஆதரித்தார், காமராஜரை ஆதரித்தார். இப்படி வரலாற்று போக்கில் அந்த விஷயத்திலேருந்து பார்த்து பெரியார் ஏன் காங்கிரஸ் ஆதரித்தார், அவர் காங்கிரஸுக்கு முழுமை ஆதரவானவர் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. இப்போ அந்த வரலாற்றின் போக்குகள் வைத்து தான் எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் ஒரு வெளிப்படையான திறந்த மனதோடு வரலாற்று செய்திகளை நாம் படிக்க வேண்டும். இப்போ தேவரை பற்றி எடுத்துக்கிட்டால் ஃபார்வர்ட் பிளாக்கோட கொள்கை அறிக்கையிலே சொல்லியிருக்கிறாங்க. ஃபார்வர்ட் பிளாக்கின் நோக்கம் என்பது அறிவியல் பூர்வமான சோசலிச சமூகத்தை நிறுவுவது. சங் பரிவார் என்ன? மனு தர்ம அடிப்படையில் ஒரு சமூகத்தை நிறுவுவதுதான் இவனோட கொள்கை. 2க்கு ஒத்து போகுமான்னு பாருங்க. நேதாஜி அவர்கள் முன்வைத்தது
ஒரு மதச்சார்பற்ற நாடு, மதச்சார்பற்ற அரசு. சங் பரிவார் முன்வைத்தது இந்து தேசிய பார்ப்பன தேசிய அரசு. ரெண்டு எப்படி ஒத்து போகும்? நேதாஜியும் தேவரும் முன்வைத்தது கிளாஸ் ஸ்ட்ரகிள். அவங்க கொள்கை அறிக்கையில் மிக தெளிவாக அது இருக்கிறது. அவங்க கொள்கை அறிக்கையில் கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள் எடுத்தாலும் ஆதாரபூர்வமாக ஒரு விஷயம் போக வேண்டும் என்ற அடிப்படையில் நான் அதை வாசிக்கிறேன். கான்ஸ்டியூஷன் ஆஃப் த ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் பிரியாம்பிள். The All India Forward Bloc, the party founded by Netaji Subhash Chandra Bose, is a revolutionary party which accepts scientific socialism as its objective. அறிவியல் பூர்வமான சோசலிசத்தை புரட்சிகரமான ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, நேதாஜியால் துவங்கப்பட்ட கட்சி ஏற்றுக்கொள்கிறது. கட்சியோட முதல் கொள்கை. ரெண்டாவது, இட் பிலீவ்ஸ் இன் த தியரி ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரகிள். வர்க்க போராட்டத்தை தான் அது கொள்கையாக வரித்து கொள்கிறது. இட் எய்ம்ஸ் அட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த யூனியன் ஆஃப் சோசலிஸ்ட் ரிபப்ளிக்ஸ் இன் இந்தியா லீடிங் டு கிளாஸ்லெஸ் சொசைட்டி த்ரூ சோசலிஸ்ட் ரெவல்யூஷன். சோசலிச புரட்சியின் மூலமாக வர்க்கங்களற்ற ஒரு அரசை, சோசலிச அரசை படைப்பதுதான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட கொள்கை என்று அவங்க கொள்கை அறிக்கையில் இருக்குது. இப்போ சங் பரிவார் அமைப்பின் கொள்கையும் இவர்களின் கொள்கையும் தேசிய தெய்வம்னு சொல்லிட்டாரு என்பது ஒன்றா? நேதாஜி கடைசி வரை என்ன பேசினார்? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மதத்தை அரசியலில் கலக்கக்கூடாது என்பது நேதாஜி நிலைப்பாடு. பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்காரு. மதம் சொந்த விவகாரமாக தான் இருக்கணும் என்பதை பேசியிருக்கிறார். மதம் என்பதை, மத வெறி என்பதை அதன் அத்தனை வடிவங்களிலும் எதிர்க்க வேண்டும் என்று நேதாஜி பல இடங்களில் பேசியிருக்கார். இப்போ நேதாஜி தலைவராக வரித்து கொண்டவர் எப்படி மதவெறி சக்திகளோடு நேசமானவராக இருக்க முடியும்? அந்த கொள்கைக்கு எப்படி உடன்படுறவராக இருக்க முடியும்? சாவர்காரை அழைத்து தேவர் கூட்டம் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மைதான். அதே சமயம் தேவர் அவர்கள் யார் யார் அழைச்சி கூட்டம் நடத்தியிருக்கிறாரு அப்படின்ற வரலாறை பார்த்தா ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இஎம்எஸ் அவர்களை அழைத்து கூட்டம் நடத்தியிருக்கிறார். ஏக கோபாலன் அவர்களை அழைத்து ராஜபாளையத்தில் விவசாயிகள் மாநாடை நடத்தியிருக்கிறார். இவர் பெங்களூர்ல இருந்து, இது பீகார்லேருந்து வந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களை வைத்து கூட்டம் நடத்தியிருக்கிறார். இப்படி பல்வேறு தலைவர்கள் அழைத்து பல்வேறு காலங்களில் அவர் கூட்டம் நடத்தியிருக்கிறார். அதான் சொல்கிறேன், அந்த பல்வேறு காலகட்டங்களில் காங்கிரஸ் எதுக்குறாங்க, ஆதரிக்கிறாங்க. முதல்ல காமராஜரை ஆதரிக்கிறார், அப்புறம் எதுக்குறாரு, கம்யூனிஸ்டோடு கூட்டு, தொழிற்சங்க நடவடிக்கைகள், இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் தொகுப்பாக பார்க்குற போது ஒரு கட்சியின் கொள்கை என்ன, அவர் ஏற்றுக்கொண்ட தலைவரின் கொள்கை என்ன, அதில் வந்து அந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். தேவர் அவர்கள் அடிப்படையில் ஒரு சனாதன எதிர்ப்புவாதி என்பதை எந்த அடிப்படையில் சொல்கிறோம்னா, 1954 பிப்ரவரி 24 தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தேவர் அவர்கள் ஆற்றிய உரை 104வது 105 பக்கத்தில் இருக்குது. சட்டப்பேரவை ப்ரொசீடிங்ஸ் இருக்குது. காலை 11:33 11:50 வரை தேவர் அவர்கள் பேசியிருக்கிறார். அந்த பேச்சில் இப்போ ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்திருக்கிறார். அது தொடர்பான பேச்சு தான் அது. நாட்டில் உள்ள கல்வி நிபுணர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் அவ்வளவு பேர் சொல்வதும் தப்பு, தாம் ஒருவர் சொல்வதுதான் சரியானது என்ற அகந்தையில் இருமாப்பில் தான்தோணித்தனமாக சிறு ஆச்சாரியார்னா ராஜாஜி இந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்து பூத்தினார். ஸ்ரீ ராஜாஜி அவர்கள் தனது சொந்த மூளையில் சிருஷ்டி செய்யப்பட்ட திட்டம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு புது கல்வி திட்டத்தை கொண்டு வந்து என்றும் அழியா மாசை தேடிக்கொண்டு விட்டார் என்று மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். அன்றைக்கு நான் பல நல்ல காரியங்கள் செய்தேன். அதை அப்போதும் பலர் எதிர்த்தார்கள். இப்போதும் இந்த காரியத்தை எதிர்க்கிறார்கள். இதன் அருமை பிறகுதான் தெரியும் என்கிறார் ஆச்சாரியார். முன்பு ஆலய பிரவேச சட்டத்தை கொண்டு வந்தீர்கள், எதிர்த்தவர்கள் நாங்களா? தேவர் கேட்கிறார். அல்லது இன்றைக்கு நீங்கள் சொல்வதற்கெல்லாம் தாளம் போடும் சனாதனிகளா என்று நான் அவரை கேட்கிறேன் சொல்றார். இப்போ சனாதனிகள் அப்படிங்கிற வேறு,
சாதாரண இந்துவாக இருக்கக்கூடிய முருகனை நம்பக்கூடிய வள்ளலார் வழிவந்த தேவர் என்பது வேறு. சனாதனிகளா என்ற வார்த்தையை தேவர் பயன்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு குலக்கல்விக்காக இன்னைக்கு பேசக்கூடிய சனாதனிகள் நாங்கள் கிடையாது, நீங்கள் தப்பு பண்ணால் நாங்கள் எதிர்க்கத்தான் செய்வோம், குலக்கல்வி திட்டம் என்பது தவறானது என்பது தேவரின் அசைக்க முடியாத கூற்று. இது சட்டப்பேரவை குறிப்புகளிலே பதிவாகி இருக்கிறது. அடுத்து தமிழ் மொழி, தமிழ்நாடு பெயர், இந்த 2 பிரச்சனை தொடர்பாகவும் சட்டப்பேரவையில் மார்ச் 3ஆம் தேதி 1955ஆம் ஆண்டு தேவர் அவர்கள் பேசியிருக்கிறார். சட்டப்பேரவை பதிவுகளில் 345வது பக்கத்தில் இருக்கு. ஆந்திர ராஜ்யம் பிரிந்து போன பிற்பாடும் நம் ராஜ்யத்திற்கு தமிழ் ராஜ்யம் என்று பெயரிடாமல் எஞ்சியுள்ள சென்னை ராஜ்யம் என்று பெயரிட்டிருப்பது வருந்தத்துக்குரிய விஷயம். இன்றைக்கு இந்த ராஜ்யத்தில் தமிழர் ஆட்சி வந்துவிட்டது என்று பேசப்படுகிறது. இந்த பச்சை தமிழர்கள் ஆட்சியில் இந்த ராஜ்யம் தமிழ் ராஜ்யம் என்று அறிவிக்கப்படவில்லை எனால் பயன் என்ன? தமிழ் மொழி வளர வேண்டும், தமிழ் மொழி ஆட்சி மொழியாக வேண்டும். இதெல்லாம் தேவர் அவர்கள் சட்டப்பேரவையிலே பேசிய உரை. நீண்ட நேரம் எடுக்கக்கூடாதுன்றனா இதுக்கு பிறகுதான் 1956 அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வருது. அதே போல் விவசாயிகள் குறித்து, இந்திய பொருளாதார கொள்கை குறித்து கிட்டத்தட்ட ஒரு இடதுசாரி கட்சி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக என்ன பேசுகிறார்களோ அதை விட தீவிரமாக உழுபவனுக்கு நிலம், இந்த நாட்டு சுதந்திரம் அடைந்த உடனே இந்த நாட்டில் உள்ள பணக்காரர்கள் முதலாளியின் சொத்துக்களை பறிமுதல் செய்து எல்லா மக்களுக்கும் பிரித்து கொடுக்கணும் என்பதை எல்லா கூட்டங்களிலும் பேசியவர், தேர்தல் அறிக்கையில் சொன்னவர் தேவர். இப்போ உழுவனுக்கு நிலம், உழைப்பவனுக்கு அதிகாரம், இந்த நாட்டின் வளங்கள் சொத்துக்கள் எல்லோருக்கும் பயிரிடப்பட வேண்டும் என்ற கருத்தையெல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இப்படி பேசியவர் எப்படி ஒரு நிலப்பிரபுத்துவ சமுதாயத்திற்கு முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சங் பரிவாரின் அரசியலை ஏற்றுக்கொண்டு இருப்பார். இப்போ அவர்கள் அரசியல் என்பது வேறு, தேவரின் அரசியல் என்பது வேறு. இடையிலே நடந்த சில விஷயங்கள், அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள், இவர் போய் நேதாஜியை நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு தேவர் பேசுகிறாரு, டெல்லியில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, நேருக்கு அது மிகப்பெரிய நெருக்கடியாக மாறுகிறது. அதற்கு பிறகு நடந்த இடைத்தேர்தலில் தேவரை தோற்கடிப்பதற்காக காங்கிரஸ் கட்சி தீவிரமான முயற்சிகளில் ஈடுபடுகிறது. தேவரின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சிங்கம் சின்னத்தை வேற ஒருத்தருக்கு ஒதுக்குறாங்க, இவங்களுக்கு யானை சின்னத்தை ஒதுக்குறாங்க. பல்வேறு பிரச்சனைகள் நடக்கிறது, கலவரங்கள், பிரச்சனைகள், பணத்தை இறைக்கிறது எல்லாம் நடக்குது. இந்த சூழ்நிலையில் தான் அவரை பற்றியான கருத்துக்கள் எல்லாம் இப்படி வருது. அதற்கு பிறகு கூட அவரை ஒரு சாதியை இதில் அடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவர்கள் செய்து விட்டார்கள், அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் நாம் அவரை பற்றி பேசி, அவரை பற்றி படித்து சரியான விஷயங்களை மக்களிடம் கொண்டு செல்லவில்லை. அப்படின்றதான் பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. எனவே நாம் அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவர் அடிப்படையில் அவர் தாய்ப்பால் அருந்தியது ஆயிஷா பிபி அம்மையாரிடம். எப்படி அவர் இன்னைக்கு சங் பரிவார் கட்டமைப்பு இஸ்லாமிய அரசியலுக்கு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசியல் அவர் எப்படி இருப்பார்? அவர் தொடக்க கல்வி எங்கே படித்தார்? கமுதி அமெரிக்க மிஷனரி பள்ளி. உயர்நிலை பள்ளி எங்கே? பசுமலை கிறிஸ்டின் ஸ்கூல் தான். அதற்கப்புறம் இங்கே யூனியன் கிறிஸ்டியன் ஹை ஸ்கூல், இங்கே அமெரிக்கன் ஸ்கூல். இப்போ ஒரு இஸ்லாமிய தாயிடம் பால் அருந்தி கிறிஸ்துவ கல்லூரியிலே படித்து வந்த ஒரு தேவர், வள்ளலாரை ஏற்றுக்கொண்டவர், நேதாஜியை தலைவராக ஏற்றுக்கொண்டவர், மதவெறி அரசியலை எப்படி ஏற்றுக்கொள்வார் என்பதுதான் நாம் இன்று முன்வைக்க வேண்டிய கேள்வி. இன்னைக்கு பிஜேபி தேவர் சமூகத்தில் நிறைய பேரை கையில் எடுக்கிறாங்க, கொண்டு போகிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நம்ம கேள்வி என்னென்னா, என்னைக்காவது தேவர் சமூகத்திலேருந்து 4 ஹைகோர்ட் ஜட்ஜ் வரட்டும் அப்படின்னு பிஜேபி பேசியிருக்கா? சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு. டிஎன்டி என்று சொல்லப்படக்கூடிய சமூகத்திலிருந்து ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வந்திருக்காங்களா? சொல்லுங்கள். ஒரு ஆள் வந்திருக்காங்களா? என்னைக்காவது பிஜேபி அதை பேசியிருக்குமா? ஆர்எஸ்எஸ் பேசியிருக்குமா? 2014 மோடி வந்த இப்போது வரை 82% ஹைகோர்ட் ஜட்ஜு அப்பர் காஸ்ட். ஐஏஎஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஐபிஎஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க? பிற்படுத்தப்பட்டோர் 52% இந்தியாவில். ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல 12% கூட கிடையாது. எத்தனை பேரை கொண்டு வரணும் என்பதற்கான எந்த நடவடிக்கையை அவர்கள் எடுத்தார்கள்? ஒன்றும் கிடையாது. இப்படி தான் எல்லா துறையிலும் மூலதனம் யார்கிட்ட இருக்குது? பார்ப்பன பணியாட்டு தான் இந்த நாட்டோட மூலதனம் அத்தனையுமே இருக்குது. தொழில் எல்லாம் அங்கே தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பெரிய மூலதனம் வச்சுருக்க யார்? டிவிஎஸ் ஐயங்கார் குரூப் தான். சாதாரண மக்களுக்கு ஏதாவது இருக்கா? இதையெல்லாம் தேவர் அவர்கள் பல்வேறு உரைகளில், பல்வேறு இடங்களில் முதலாளித்துவ கொடுங்கொன்மை, ஜமீன்தார் முறையை எல்லாத்தையும் எதிர்த்து பேசியிருக்கிறார். அவர் மீது விமர்சனம் இல்லைன்னு நான் சொல்லலை, விமர்சனம் இருக்கிறது.
எனக்கும் விமர்சனம் இருக்கிறது. ஆனால் அது எல்லாரும் பெரியார் மேலே விமர்சனம் இருக்குது, அம்பேத்கர் மேலே விமர்சனம் இருக்குது, அரசியல் சட்டத்தின் மீது விமர்சனம் இருக்குது, எல்லா விமர்சனம் இருக்குது. ஆனால் இன்று நாம் ஒன்றுபட வேண்டிய புள்ளி என்பது ஆர்எஸ்எஸ்ஸை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதம் கிடைச்சாலும் அதை எடுத்து அடிக்கணுன்றதான். அதற்கு தேவர் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருப்பார். இன்றைக்கு தேவர் சமூக மக்களை பகடைக்காயாக்க அடியாட்களாக பயன்படுத்த தான் சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள். அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் இந்த கருத்தரங்கின் நோக்கம். இதை நாம் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். நன்றி.